அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சொல்லிய வகைகள். சொல்லிய வகைகள். ஒரு எழுத்து அல்ல ஒரு சொல் தனித்து நின்று அல்லது தொடர்ந்து கருத்து முற்று பெற்று வருவது சொல்லியம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சொல்லியம் ரெண்டு வகையில் பிரிப்போம். எப்படின்னு சொன்னால் ஒன்று கருத்து அடிப்படையில், ரெண்டாவது அமைப்பு அடிப்படை. அப்போ உங்களுக்கு சொல்லிய வகைகள்னு சொன்னால் கருத்து அடிப்படையில் சொல்லிய வகைகளை பிரிக்கலாம் அல்லது அமைப்பு அடிப்படையில் சொல்லிய வகைகளை பிரிக்கலாம். சொல்லியங்களை கருத்து அடிப்படையில் பிரிக்கலாம், அமைப்பு அடிப்படையில் பிரிக்கலாம். இப்போ கருத்து அடிப்படையில் என்னன்னு சொன்னால் அந்த ஒரு சொல்லியம் அதன் அர்த்தம் அல்லது பொருள் எப்படி இருக்குன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் அது கருத்து அடிப்படை. அமைப்பு அடிப்படை என்ன சொன்னால் அதன் அமைப்பு எழுவாய் பயனில் செய்யப்படும் பொருள் எத்தனை எழுவாய் எத்தனை பயனில் இருக்குன்றதை வச்சுக்கொண்டு பிரித்தோம்னு சொன்னால் அதை நாங்கள் அமைப்பு அடிப்படையில்னு சொல்லுவோம். அப்ப கருத்து அடிப்படையில கூற்று சொல்லியம், ரெண்டாவது வினா சொல்லியம், மூன்றாவது விருப்பு சொல்லியம், நாலாவது மெய்ப்பாடு சொல்லியம். சில பேர் இதுல விருப்பு சொல்லியத்துக்குள்ள ஏவல் சொல்லியம், வியங்கோல் சொல்லியம் என்று பிரியும். சில பேர் விருப்பு சொல்லியம் சொல்லாமலே கூட்டு சொல்லியம், வினா சொல்லியம், ஏவல் சொல்லியம், வியங்கோல் சொல்லியம், மெய்ப்பாடு சொல்லியம் என்று சொல்லலாம். அல்லாட்டி விருப்பு சொல்லியம் என்று சொல்லி அந்த ஏவல் சொல்லியத்தையும் வியங்கோல் சொல்லியத்தையும் உட்பிரிவாக கொடுக்கலாம். எப்படி வேணாலும் எல்லாம் ஒன்றுதான். அமைப்பு அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஒன்று தனி சொல்லியம், ரெண்டாவது கூட்டு சொல்லியம் தொடர் சொல்லியம், மூன்றாவது கலப்பு சொல்லியம். இப்ப நாங்கள் கருத்து அடிப்படையில சொல்லியத்தின் வகைகள், சொல்லியத்தின் விளக்கங்களை இந்த இதுல பார்க்க போறோம். கருத்து அடிப்படையில சொல்லியம் 4 வகைப்படும். அந்த 4ஐயும் பற்றி நாங்கள் எப்படி எப்படி இருக்கும் என்று சொல்லித்தான் நாங்கள் இப்போ கருத்து அடிப்படையில கூட்டு சொல்லியம் என்று பார்ப்போம். ஒரு செய்தியை அல்ல ஒரு கருத்தை கூறும் சொல்லியம் கூட்டு சொல்லியம் என்று சொல்றது. உதாரணத்துக்கு கண்ணன் வீட்டுக்கு வந்தான். சாதாரணமா ஒரு செய்தியை அல்ல ஒரு கூட்டை சொல்லியதை நாங்கள் கூட்டு சொல்லியம்னு சொல்லுவோம். அதுல எந்த விதமான வேறுபாடு கருத்து வேறுபாடு ஒன்றுமே இல்லை. சாதாரணமா ஒரு சொல்லியம் அல்லது வாக்கியம். சரியா? கண்ணன் வீட்டுக்கு வந்தான், அவ்வளவுதான். இது கூட்டு சொல்லியம் சொல்றோம். வினா சொல்லியம் பார்ப்போம். வினா சொல்லியம் சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்த அறிகிற நோக்கத்தோட ஒரு
கேள்வியை கேட்பது அல்லது அறியும் நோக்கத்தோட ஒரு ஒரு சொல்லியம் வந்ததுன்னு சொன்னா அது வந்து வினா சொல்லியம் என்று சொல்றது. உதாரணத்துக்கு யார், எங்கே, என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய மாதிரி ஒரு சொல்லியம் வரும் என்று சொன்னா அது வந்து வினா சொல்லியம். வகையில வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அறியும் நோக்குடன் வினாவப்படுவது வினா சொல்லியம் என்று சொல்றது. நீ எங்கே போனாய் என்றா நீ எங்கே போனாய்ன்னு சொல்லி நாங்க வினாவுறோம். யார் போனது, ஏன் அது நடந்தது, அப்படி வினா எழுத்துக்கள் உள்ள சொல்லியங்கள் வந்ததுன்னு சொன்னா அது வந்து வினா சொல்லியம் என்று சொல்றோம். இதுல பாருங்க, இந்த கூட்டு சொல்லியங்கள்ல இந்த கூட்டு சொல்லியங்கள்ட இறுதியில ஓவண்ணா ஆவண்ணா என்ற எழுத்தை நாங்க சேர்த்தோம்னு சொன்னா அது வந்து வினா சொல்லியமா மாறும். இங்க பாருங்க, கண்ணன் வீட்டுக்கு வந்தான், இதுல வந்தானான்னு மாத்து கேட்டோம்டா இந்த வந்தான்ன்றதுல ஆவண்ணாவை சேர்த்தா இன்சக ஆ நாதானே, இன்னன்னாவையும் ஆனாவையும் சேர்த்தா ஆவண்ணாவையும் சேர்த்தா நாவண்ணா தானே. அப்ப இன்சக ஆ ஆவண்ணா நாவண்ணா, அந்த இன்ன ஆவண்ணாவோட சேர்த்து நாவண்ணாண்டு மாத்தினோம்டா வந்தானாண்டு வரும். வந்தானாண்டு வந்தா அது வினா சொல்லியமா மாறிடும். விளங்குதா? கூட்டு சொல்லியத்தின் இறுதியில வந்து இறுதி எழுத்துல வந்து ஆவண்ணாவை சேர்த்தோம்னு சொன்னா அது வந்து வினா சொல்லியமா மாறும். அதே நேரம் கூட்டு சொல்லியத்தின் எழுவாயில ஒவ்வொன்றா சேர்த்தோம்டா கண்ணனோ வீட்டுக்கு வந்தானுண்டா, கண்ணனோன்னு சொல்லி போட்டோம்டா கண்ணனோ வீட்டுக்கு வந்தான்னு சொன்னா அது வந்து ஒரு வினா கண்ணனோன்னு கேட்கிறோம், அது வந்து வினா சொல்லியமா மாறும். அப்ப கூட்டு சொல்லியத்துல ஆவண்ணா ஒவ்வொன்னாண்டு எழுத்த பயன்படுத்தி நாங்க வினா சொல்லியமும் அமைக்கலாம். விளங்குதா? அப்ப வினா சொல்லியம்டா வினாவுற ஒரு விஷயத்தை அறிகிற பொருட்டு கேள்வி எழுப்பின சொன்னா அது வினா சொல்லியம். கூட்டு சொல்லியத்தை வினா சொல்லியமா மாத்திரன்னு சொன்னா வினா சொல்லி கூட்டு சொல்லியத்தின் இறுதியில ஆவண்ணா சேர்த்தம்னு சொன்னா வினா சொல்லியமா மாறும். இல்லாட்டி எழுவாயில ஒவ்வொன்றா சேர்த்தம்னு சொன்னா வினா சொல்லியமா மாறும். பார்க்க போறது விருப்பு சொல்லியம். விருப்பு சொல்லியத்துல ஏவல். விருப்பு சொல்லியம் சொன்னா பேசுவோர், அந்த சொல்லியத்தை சொல்லுவோர்கிட்ட விருப்பத்தை அவற்றை ஆசைய அல்ல விருப்பத்தை வெளிப்படுத்துற சொல்லியம் வந்து விருப்பு சொல்லியம். அதுல ஏவல் சொல்லியம் வியங்கோல் சொல்லியம் சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஏவல் சொல்லியம் சொன்னா நீ கடையில் உடை வாங்கி வா, நீ கடையில் உடை வாங்கி வா என்று சொல்றது. அதாவது ஒரு ஆளை வந்து இந்த ஒரு வேலையை செய்ய சொல்லி நாங்க சொல்றது வந்து ஏவல் சொல்லியம் சொல்றது. அதே மாதிரி வியங்கோல்ன்றது வியங்கோல் சொல்லியம் சொன்னா நீ நீடூழி வாழ்க, ஏவல் சொல்லியம்ன்றது நீ கடையில் உடை வாங்கி வான்னு சொல்லி நாங்க ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்த செய்ய சொல்லி சொல்றது. வியங்கோல் சொல்லியம்ன்றது நீ நீடூழி வாழ்க என்று சொல்லி ஒரு ஆளை வாழ்த்துறது. இப்போ உங்களை சின்ன வகுப்புல வந்து வியங்கோல் சொல்லியம் நீ நீடூழி வாழ்கன்னு சொன்னா காணும். ஆனா பெரிய வகுப்புக்கு போய்க்க வந்து அந்த வியங்கோல் சொல்லியம் 4 வகைப்படும், அது நாங்க பார்க்கணும். அதே மாதிரி ஏவல் சொல்லியம் வந்து சாதன ஏவல் கட்டளை ஏவல்னு சொல்லி 2 பிரிவா இருக்கு. அதுக்கு கணக்கா பிரிவுகள் இருக்கு. அதில் பற்றி நாங்கள் பெரிய திருப்பி பார்க்க ஆழமா பார்க்க அதில் பெரிய ஏவல்னு சொன்னா ஒரு ஆள் இதை செய் அதை செய் அப்படி சொல்றது வந்து ஏவல் சொல்லியம். ஒரு ஆளை வாழ்த்துறது வந்து வியங்கோல் சொல்லியம் என்று சொல்றது. அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறது மெய்ப்பாட்டு சொல்லியம். மெய்ப்பாட்டு சொல்லியம்
மெய்ப்பாடு சொல்லியம்னு சொன்னா என்ன சொன்னா ஒரு ஆள்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற சொல்லியம் வந்து மெய்ப்பாடு சொல்லியம். ஆஹா என்ன அழகு, இதுக்கு ஆச்சரியக்குறி வருமா? அப்படி அவற்ற உணர்ச்சி ஒரு ஆள் அழகு என்ற சொல் அழகா இருக்கிறத நாங்கள் எங்களை வெளிப்படுத்துது. ஐயோ பாம்பு பாம்பு, அது பயத்துல. அப்படி எங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற சொல்லியம் வந்து மெய்ப்பாட்டு சொல்லியம்னு சொல்றது. அப்ப உங்களுக்கு வந்து சொல்லிய வகைகள் கருத்தடிப்படை, அமைப்படைப்படை. கருத்தடிப்படையில கூட்டு சொல்லியம், வினா சொல்லியம், விருப்பு சொல்லியம், மெய்ப்பாடு சொல்லியம். அதுல வந்து கூட்டு சொல்லியம்னா சாதாரணமா ஒரு விஷயத்தை கூட்ட ஒரு கருத்தை வெளிப்படுத்துற சொல்லியம் வந்து கூட்டு சொல்லியம். வினா சொல்லியம்னு சொன்னா ஒரு விஷயத்த அறிகிற பொருட்டு விளங்க கேட்கிற ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காண்டி வினாக்கள் எழுப்பலாம், அல்லது அறிகிற பொருட்டு ஏற்படுற சொல்லியம் வந்து வினா சொல்லியம் என்று சொல்றது. விருப்பு சொல்லியம் வந்து ஏவல் சொல்லியம், வியங்கோல் சொல்லியம் ரெண்டா பிரிக்கலாம். ஏவல் சொல்லியம் வந்து ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி சொல்றது. வியங்கோல் சொல்லியம் ஒரு ஆளை வாழ்த்துறது. அதுல வைதல் வேண்டுதல் கணக்கே இருக்கு. அது இங்க பெரிய புறப்புற பார்க்கலாம், ஆழமா பார்க்க. அதே மாதிரி ஏவல்லையும் பிரிவுகள் இருக்கு. மெய்ப்பாடு சொல்லியம் வந்து எங்கட ஒரு ஆள் வந்து தன்னை உணர்ச்சியை வெளிப்படுத்துறது. உங்களுக்கு பயமா இருக்கலாம், அல்லது சந்தோஷமா இருக்கலாம், அல்லது கோபமா இருக்கலாம், எந்த உணர்ச்சினாலும் பரவாயில்ல. ஏதாவது உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்தப்பட்ட சொல்லியம் வந்து மெய்ப்பாடு சொல்லியம்னு சொல்றது. இந்த இந்த சொல்லிய வகைகள்ல கருத்தடிப்படையில உள்ள சொல்லியங்கள்ன்ற பிரிவுகள் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கி இருந்தா நீங்க இந்த லைக் பண்ணி கொள்ளுங்க, பெல் பட்டனையும் மாற்றி கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, வேறு யாக்களுக்கும் பார்க்கட்டும். இந்த என்ன சேனலுக்கு இப்போ புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.